வணக்கம். நிறைய பேருக்கு பண தொல்லைகள் அதிகமா இருக்கும். பணம் ப்ராப்ளம் அதிகமா இருக்கும். இப்ப எல்லாரும் இன்ஃப்ளூயன்சர்ஸ் பணத்தை சேர்த்து வைங்க, சைடு ஹசில் டெவலப் பண்ணுங்க, நிறைய பணம் பண்ணுங்கன்ற அட்வைஸை சொல்லிகிட்டே இருக்காங்க. அதுல ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், சார் நான் நிம்மதியா இருந்தேன் சார், ஏதோ வேலைக்கு போயிட்டு இருந்தேன். என் ஒய்ஃப் சொல்றா, நீ சைடு ஹசில் பண்றதே இல்லை, நீ பணத்தை சேர்த்து வைக்கல, நீ ஃபியூச்சருக்கு பிளான் பண்ணல, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல சார் அப்படின்னாரு. அதனாலதான் நம்ம ஊர்ல கடவுளை அதாவது 3 வகையா பிரிச்சிருக்காங்க. அதாவது கல்வி, செல்வம், அதாவது வீரம்னு பிரிச்சிருக்காங்க. அதனால செல்வத்துக்கு அதிபதி திருமகள். அந்த திருமகளோட அனுகிரகம் வேணும்னா அஷ்டலட்சுமி ஹோமம் பண்ணணும். நீங்க பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் இந்தியாவில் இருக்கிற பல மாநிலங்களை விட ரிச் கேட் மாநிலம். அதுக்கு காரணம் அங்க மகாலட்சுமி இருக்கிற இடம். பாம்பே பயங்கர ரிச்சான மாநிலம். காரணம் அங்க மகாலட்சுமி கும்பிடுறாங்க. எந்த இடத்துல எல்லாம் மகாலட்சுமி கும்பிடுகிறார்களோ அந்த இடத்துல பயங்கர ப்ராஸ்பெரிட்டி இருக்கும். அதனாலதான் அலைமகள்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா கும்பிடுறது. அதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் அஷ்டலட்சுமிக்கும் ஹோமம் பண்றது. சோடச லட்சுமிக்கு நிறைய பேர் பூஜை பண்ணுவாங்க. ஆனா நிறைய பேருக்கு அஷ்டலட்சுமிக்கு ஹோமம் பண்ணணும்ன்றது தெரியாது. அது ப்ராப்பர் முகூர்த்தத்துல பண்ணி அஷ்டலட்சுமிக்கும் பூஜை பண்ணணும். அது இப்ப ஐஸ்வர்ய லட்சுமி, தனலட்சுமி, தானியலட்சுமி, கஜலட்சுமி, வீரலட்சுமின்னு அந்த அஷ்டலட்சுமி இருக்கு. அந்த அஷ்டலட்சுமிக்கு ரோஜா பூவால பூஜை பண்ணணும். நேவேத்தியம் ஸ்வீட்டா கேசரி, பொங்கல் அந்த மாதிரி வச்சு பூஜை பண்ணணும். அதே மாதிரி அபிஷேகம் பண்ணிட்டு தான் பூஜை பண்ணணும். அதே மாதிரி 8 லட்சுமிக்கும் நீங்க சங்கல்பம் எடுத்து ஹோமம் கொடுக்கணும். அப்பதான் ஐஸ்வர்யம் வரும். நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்கிறாங்கன்னா, நாங்க ஸ்வர்ண ஆகாஷ பைரவர் கும்பிட்டா வருமானு. ஸ்வர்ண ஆகாஷ பைரவரை விட நிறைய பணம் தரக்கூடியது எல்லா விதத்திலையும் மகாலட்சுமி தான். அதனால்தான் ஒரு பொண்ணு ரொம்ப அழகா நீண்ட கூந்தலோட வெள்ளையா ஃபேரா இருந்தா என்ன சொல்றோம், லக்ஷ்மி கடாட்சத்தோட இருக்கும்னு சொல்றோம். அதே மாதிரி இப்போ ஒரு ஆள் நிறைய பணம் வச்சிருந்தா என்ன சொல்றோம், லக்ஷ்மி கடாட்சத்தோட இருக்கான் அப்படின்றது சொல்லணும். நிறைய பேர் மார்வாடிங்க தந்தேராஸ் அன்னைக்கு மகாலட்சுமி பூஜையை அவங்க பேசிக்கா பண்ற காரணம் ப்ராஸ்பெரிட்டி சைக்கிள்ல உள்ள போறதுக்கு தான். அதனாலதான் மகாலட்சுமியை கும்பிட்டீங்கன்னா ஐஸ்வர்யம் வரும். அதனால்தான் இந்தியாவோட ஃபேமஸ் அழகி பேரு ஐஸ்வர்யா ராய். ஓகேவா? அதனால நீங்க இத புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தர் லைஃப்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வேணும்னா அலை மகளுடைய நிறைய அனுகிரகம் வேணும். இது என்னையே நீங்க எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். 80 ஸ்கொயர் ஃபீட்ல ஆரம்பிச்ச ஆபீஸ் இன்னைக்கு 5000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்ற காரணம் என்னன்னா அது மகாலட்சுமியோட கடாட்சம். மகாலட்சுமியில பாத பூஜை பண்ணலாம், மகாலட்சுமிக்கு கோல்டு போட்டு விளக்கேத்தலாம், மகாலட்சுமிக்கு வெள்ளை மொச்சை போட்டு விளக்கேத்தலாம். இந்த இந்த சில இந்த பிரச்சாரகர்கள்லாம் இருக்காங்க. அதாவது கண்ணாடி போட்டுண்டு ராமாயணம் மகாபாரதத்தை மட்டும் பேசிண்டு எந்த ரிச்சுவலையும் பத்தி தெரியாம வளர்ற நிறைய பேர் இருக்காங்க. பெருமாளுக்கு பச்சை பயிர் போட்டு ஏத்தணுமா, மகாலட்சுமிக்கு வெள்ளை மொச்சை போட்டு ஏத்தணுமான்னு நிறைய முட்டாள்கள் இருக்காங்க. அவங்களுக்கு அந்த அலைன்மெண்ட் தெரியல. அவங்க ஜென்ரலா வாய் சவடாலே பண்ணிட்டு இருப்பாங்க. அதான் என்கிட்ட ஒரு லேடி சொன்னா, சார் பணத்தை பத்தி பேசுறதுக்கு பதிலாக நான் மகாலட்சுமிக்கு தொடர்ந்து விளக்கேத்திட்டே வந்தேன் சார், எங்களுக்கு நிறைய ப்ராஸ்பெரிட்டி வந்துடுது, நானே ஒரு சேனல் போடலான்னு இருக்கேன் அப்படின்னாங்க. வாட் யூ ஆர் டாக்கிங் cannot do, ritual will do. எது எங்க சூரியன் போகாத இடத்துக்கு, வேர் ரவி டஸ் நாட் கோ அனுபவி கோஸ். அந்த வேர் கவி டஸ் நாட் கோ, வேர் ரவி டஸ் நாட் கோ கவி கோஸ், வேர் கவி டஸ் நாட் கோ அனுபவி கோஸ். அந்த மாதிரி சூரியன் போகாத இடத்துக்கு ஒரு கவிஞனும், கவிஞன் போகாத இடத்துக்கு அனுபவியும், அனுபவிக்காமலே ஒரு விஷயத்தை பற்றி கற்றுக்கொள்வதுதான் ரிச்சுவல். அதனால இந்தியாவோட ப்ராஸ்பெரிட்டி சைக்கிள் வரணும்னா மகாலட்சுமி அவேக்கன் ஆகணும். அதை விட்டுட்டு நான் இவனை போடுறேன் அவனை போடுறேன் அப்படின்னு பண்ணீங்கன்னா, இப்ப ஸ்ரீலங்கால கும்பிட்ட கடவுள் பைரவரும் பத்ரகாளியும். அதனால்தான் ரத்த ஆறு ஓடின்னு இருக்கு.
இன்னும் ஓடின்னு இருக்கு. அதனால எந்த தெய்வத்தை கும்புறீங்களோ அதே மாதிரி லைஃப் ஆயிடும். அதனால உங்களுக்கு பிசினஸ்ல ப்ராப்ளம் இருக்கு, ஏதாவது கடன்ல ப்ராப்ளம் இருக்கு, பணம் வரல அப்படின்னா பண்ணுங்க. ஏன்னா ஒருத்தர் கூப்பிட்டாரு, சார் எனக்கு வந்து எளிய பரிகாரங்கள் சொல்லுங்க. என்னங்க அப்படின்னு கேட்டேன். எனக்கு ஒருத்தர் சொன்னாரு, பன்னீரை வந்து ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு சவுத் ஈஸ்ட் கார்னர்ல வைங்க, அப்படியே பணம் கொட்டுனாரு. நானும் தொடர்ந்து 6 மாசமா பண்ணிட்டு இருக்கேன், ஒன்னும் வரல அப்படின்னு. எளிய பரிகாரங்கள் வந்து மகாலட்சுமிக்கு 108 விலைக்கு ஏத்துறது தான். அது என்ன செலவாகும், பண்ணுங்க, இம்பாக்ட் காமிக்கும். அதை விட்டு விட்டு பரிகாரங்கள் ஒரு லெவல் கிரடேஷன்ல போகும். ஃபர்ஸ்ட் விளக்கேற்றணும், பூஜை பண்ணும், ஹோமம் பண்ணும், அப்புறம் பாத பூஜை பண்ணும். அந்த மாதிரி ப்ராப்ளங்களுக்கு ஏத்த மாதிரி தான் பரிகாரங்கள் வந்து செய்யணும். இது வந்து நான் வந்து கடவுளை வந்து மானசீகமா கும்பிடுறேன், அப்படி வந்து எனக்கு வந்து இதெல்லாம் எனக்கு வந்து கேட்கறதுக்கே எதுக்கும் பிடிக்காது அப்படின்னா மொட்டை அடிச்சுட்டு சன்னியாசம் வாங்கிட்டு இமாலயஸுக்கு போக வேண்டியதானே. ஏன் இங்க இருக்கீங்க? இந்த மாதிரி வந்து அதாவது அர்த்தம், காமம், தர்மம், மோக்ஷம். ஃபர்ஸ்ட் தர்மமே செய்யாதவன் எப்படி மோட்சம் வந்து பண்ண முடியும்? அதெல்லாம் சும்மா வாயில வடை சுடுறது. அதாவது குழந்தை இல்லாம இருக்கிறது, கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறது, ஆனா நான் கார்பரேட் வேலையில வேலை செய்வேன், அதனால நான் வந்து என்லைட்டன்மெண்ட் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் மடத்தனம். இப்ப ஒரு பெரிய ஃபுட்பால் பிளேயர் இருக்காரு, கிரிக்கெட் பிளேயர் இருக்காரு, 12-16 மணி நேரம் வந்து கிரிக்கெட்டே பத்தி யோசிப்பார். அப்ப கடவுளை நினைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அதனால ஃபர்ஸ்ட் இந்த உலக ஆசைகளை தீர்த்து கொள்ளுங்கள், அப்புறம் நீங்க ஞானம், மோட்சம் அதெல்லாம் பத்தி பேசலாம். அதனால அருள் இல்லார்க்கு அவ்வுலகில்லை, பொருள் இல்லார்க்கு இவ்வுலகில்லை. அருள் வேண்டும் என்றால் அந்த உலகம், பொருள் வேண்டும் என்றால் இந்த உலகம், இல்லானே இல்லாலும் வேண்டால் ஈன்றெடுத்த தாயும் வேண்டால். அதனால உங்களுக்கு பணம் வேணும், சுபிக்ஷம் வேணும்னா மகாலட்சுமி உபாசனை பண்ணுங்க. அதே மாதிரி மகாலட்சுமி பூஜை பண்ணணும்னா எங்க சென்டருக்கு வாங்க, அழகா சங்கல்பம் எடுத்து ஒழுங்கா பூஜை பண்ணுவோம். சங்கல்பமே தன பந்தன, தன ஸ்தம்பன, தன கீழக்க விமோகாய. உங்களுக்கு தனத்தால வந்து இடையூறுகள், அப்டர்கள், ப்ராப்ளங்கள், காரிய சித்தி ஆகாமல் இருந்தால் அதை என்ன பண்றது அப்படின்றதுக்கு தான் இந்த மகாலட்சுமி பூஜை வந்து பண்ணணும். அதனால நீங்க நிறைய பேர் பார்க்கலாம், இந்த இந்த எங்க வீட்டுல வழக்கம் இல்லை சார் மகாலட்சுமி பூஜையை கும்பிடுறது அப்படின்னா ஏழையா இருப்பான். அதனாலதான் நிறைய பேர் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நிறைய பேர் பூஜை பண்ணுவாங்க. வெள்ளி அப்படின்னா சில்வர், வெள்ளி என்றால் அலைமகள். அதனால இதை நீங்க கரெக்டா பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பூஜை பண்ணணும்னா எங்க சென்டருக்கு வாங்க, நல்லா அழகா பண்ணித்தரோம். எல்லா பரிகாரங்களும் நம்மளே பண்ணிக்க முடியாது. நம்மளே முடி வெட்டிக்க முடியுமா? நம்மளே பெயிண்ட் அடிச்சுக்க முடியுமா? நம்மளே செருப்பு தைச்சுக்க முடியுமா? எல்லாம் வெளியில கொடுத்து அவன் அந்தந்த ப்ரொஃபஷன் பண்றதுக்குன்னு கடவுள் படைச்சிருக்காரு. அதனால அவன் தான் அதை தீர்க்கமா பண்ணி தருவான். கண்டிப்பா வாங்க, நல்லா பண்ணித்தரோம்.